மார்ச் 14 சனிக்கிழமை. ஒருவரில் ஒருவர். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற கிறிஸ்துவின் அன்பு கட்டளை மீண்டும் மீண்டுமாக 12 முறை புதிய ஏற்பாட்டிலே இடம்பெறுகிறது. எந்த ஒரு அன்புள்ள தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஐக்கியமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் அல்லவா? நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான் 15:12. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். யோவான் 15:17. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35 என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக அன்பை பற்றி கூறியிருக்கிறார். அன்பின் மார்க்கம் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு பிரிவினைகளால் நிரம்பிவிட்டது. சபைக்கு சபை பிரிவினை, ஊழியருக்கு ஊழியர் பிரிவினை, பல ஆலயங்களிலே நீதிமன்றங்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் சபை மூப்பர்களும் ஊழியர்களும் அலைந்து கொண்டிருப்பது எத்தனை பரிதாபமான காரியம்! தெய்வீக அன்பை இழந்து சுயநலவாதிகளாக ஜனங்கள் மாறிவிட்டதே இதற்கு காரணம். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாட்சியை மன்னியும், தெய்வீக அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றும் என்று நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் தவறான உபதேசங்களால் சபைகளில் பிரிவினைகள் அதிகமாகி உள்ளன. பெருமையான போக்கும் ஆடம்பர பிரியமும் சபையை பல குழுக்களாக பிரித்து உள்ளது. அன்புள்ள தேவன் இதையெல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருடைய சீஷர்கள், அவருடைய விசுவாசிகள். அவர் எப்படி அன்புடன் இருந்தாரோ அப்படி நாமும் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் நமக்குள் வரவேண்டாமா? கிறிஸ்துவனுடைய அன்பும் மனதுருக்கமும் காருண்யமும் நம்மிலே காணப்பட வேண்டாமா? நாம் ஆவியானவரின் பரிபூர்ண ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவனுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் அவருடைய மற்ற குணாதிசயங்களையும் நமக்குள் கொண்டு வருவோமாக. கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் பூரணமாய் நம்மிலே உருவாக ஒப்புக் கொடுப்போமாக. அப்பொழுதுதான் மற்றவர்களையும் கிறிஸ்துவின் அன்பின் பூரணத்துக்குள் வழிநடத்த முடியும். பலனுள்ள சபை, பலனற்ற சபை, பெரிய சபை, சிறிய சபை, வருமானம் நிறைந்த சபை, வருமானம் குறைந்த சபை, பூரண சுவிசேஷ சபை, பாதி சுவிசேஷ சபை, மணவாட்டி சபை, ஆதரவற்றோர் சபை என்றெல்லாம் நாம் வேறு பிரித்து காண்பித்துக் கொண்டிராமல் நாம் எல்லோருமே கிறிஸ்துவனுடைய ஒரே இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்கள், ஒரே பிதா நமக்கு உண்டு என்று உணர்ந்து கர்த்தருடைய குடும்பமாக ஒற்றுமையுடன் முன்னேறிச் செல்வோமாக. தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 2 பேதுரு 1:7.